வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரியல்மி C55 தான் பார்க்க போகிறோம். வாங்க இதோடைய அன்பாக்சிங் அப்புறம் குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். பாக்ஸ்னு வரும்போது இதில் சிலிக்கான் கவரோட தான் பேக் பண்ணியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி பேக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் செக்யூரிட்டி சேஃப்டி பேக் நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த பாக்ஸில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்துடலாம். மேலே ஒரு கவர், இந்த கவருக்குள்ளே ஒரு சிம் எஜெக்டர் ஒன்று. இந்த பிளானில் சிம் எஜெக்டர்லாம் நமக்கு தராங்க, சிம் எஜெக்டர் தராங்க. ஒரு சிலிக்கான் கேஸ், அந்த கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஸ் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ப்ராடாகவும் சேஃப்டிக்கு நல்லாவே இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறது எப்பவும் போல் ரிசர்வேஜ் நம்ம இப்படி வர வச்சுருவோம். அதுக்கு வேறு என்ன இருக்குன்னா மொபைல் ஃபோன், அதுக்கப்புறமா வருவோம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் நமக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜரு எத்தனை வாட் சார்ஜர்லாம் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. கேபிள்னு வரும்போது USB to Type C. மோஸ்ட்லி எந்த பிராண்ட்லேயும் நமக்கு சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ரியல்மியில் சார்ஜர் ஃபோன் பார்க்கலாம். ஃபோன் வரும்போது கவரில் தான் பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனோடைய டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா பேக் சைடில் ஒரு 4 கேமரா இருக்கிற மாதிரி இந்த டிசைன் நம்ம பார்த்துருப்போம் நிறைய மாடலில். இப்போ இருக்கிறதுலாம் இது எந்த மாடலில் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் பின்னாடி வாங்க நம்ம இப்போ டிஸ்பிளேலேருந்து போகலாம். டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7.67 இன்ச்சு டிஸ்பிளே, 128 ரெஃப்ரெஷ் ரேட். பட் ஆனால் இது இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் ஃபோன் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அவுட்டோர்னு எடுத்துக்கிட்டோம்னா பீக் பிரைட்னஸ் நம்ம ரொம்ப லோவில் காமிக்க முடியும். பிரைட்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் லோ லைட்னு எடுத்துக்கிட்டோம்னா ரியல்மி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்மெண்ட் ஃபஸ்ட் 1 நெட்ஸு பிரைட்னஸ் நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் ப்ளூ லைட் இல்லை, உங்களுடைய யூவி ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு மொபைல் ஃபோனில் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்துருக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கேமரான்னு பார்த்துக்கிட்டோம்னா 50 மெகாபிக்சல் கேமரா. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஇன்னு மாத்திரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் அது என்ன சென்சார்ன்றதெல்லாம் பெருசாக எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது 8 மெகாபிக்சல் கேமரா. ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 4GB 128GB 8GB 256 இது அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்துக்கிட்டோம்னா 2TB வரைக்கும் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா டைமென்சிட்டி 6300 கூடி. சார்ஜர் வந்து அவங்க எதையுமே மென்ஷன் பண்ணல. இது ஃபாஸ்ட் சார்ஜரில் என்னன்றது. சார்ஜர்னு பார்த்தோம்னா அவங்க எதையுமே மென்ஷன் பண்ணல. ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கான்றது. இதில் IP ரேட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா 54 இருக்குது. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட் தான் இருக்குது. இந்த வாட்டர்னு பார்த்தோம்னா பேக் கேமரா நல்லாவே நைட் மோட் சென்சார் நல்லாவே இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணுறேன். டே டைமில் எடுக்கையிலையுமே அதோட லைட்டு அதே போல் அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது 8 மெகாபிக்சல் கேமரா தான். பட் ஆனால் அது எந்த அளவுலேயும் கம்மியாக இல்லை, நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இதில் இந்த பேக் சைடு கவர்னு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாஸியாகவே நல்லாவே இருக்குது. ஸோ இது என்ன கிளாஸ்ன்றதை ரியல்மி சைட்லேருந்து எங்களுக்கு ரியல்மியில் இது என்ன கிளாஸ்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. டிஸ்பிளேவும் அதே போல் இது என்ன கிளாஸ்ன்றதை இப்போ மென்ஷன் பண்ணலை. லோ லைட்னு வரும்போது நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஓகே, இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதோட டீட்டெயிலான வீடியோ போடுறேன். தேங்க்யூ.